காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் ஹூண்டாய் மூபிஸ் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயை அணைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்கலாம். சம்பத்குமார், விபத்து குறித்த முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் ஹூண்டாய் மொபைல்ஸ் இந்தியா லிமிடெட் தொழிற்சாலையில் திடீரென ஒரு தீ விபத்து ஏற்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொழிற்சாலையின் பின்புறம் பகுதியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஸ்கிராப் கழிவு பொருட்கள் குவியல் முதலில் தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. உலகளாவிய அளவில் இந்த வாகன உற்பத்தி பாகங்கள் உற்பத்தியில் மிக முக்கிய இடம் வகிக்கக்கூடிய ஹூண்டாய் மொபைல்ஸ் நிறுவனம் அதன் பக்கத்திலே செயல்பட்டு வரக்கூடிய ஹூண்டாய் கார் உற்பத்தி ஆலைக்கு தேவையான பல்வேறு உதிரி பாகங்களை தயாரித்து வழங்கி வருகிறது. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் இந்த தொழிற்சாலையில் வழக்கம் போல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் தொழிற்சாலையின் பின்புறத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த அந்த கழிவு பொருட்கள் அந்த பகுதியிலிருந்து திடீரென புகை வெளியேறி இருக்கிறது. அந்த புகை வெளியேறிய சில நிமிடங்கள்ல கரும்புகையாக மாறி தொடர்ந்து தீ வேகமாக பரவ தொடங்கி இருக்கிறது. தீ மளவளவன எரிந்ததால் அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொழிற்சாலைக்குள் இருந்த பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொழிற்சாலையிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர், அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் பல்வேறு வாகனங்களுடன் தீயணைப்பு பணியை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். தீ மேலும் பரவாமல் தடுக்க தொடர்ந்து தண்ணீர் பீச்சு அடிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் பாதுகாப்பு வலயம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்துக்கான காரணமாக தொழிற்சாலை வளாகத்தில் அடர்ந்த கரும்புகை சூழ்ந்ததுடன் பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து புகை மண்டலமாக தென்பட்டதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் தெரிவிக்கிறார்கள். இதனால் இந்த சுற்றுவட்டார பகுதியில் போக்குவரத்திலும் சிறிய அளவில் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து உறுதியான தகவல் என்பதும் வெளியாகவில்லை. கடந்த சில நாட்களாகவே நிலவி வரும் கடுமையான இந்த வெப்பநிலை காரணமாக கழிவுப் பொருட்கள் பகுதியில் தானாகவே தீப்பற்றி இருக்குமோ என்ற ஒரு கோணத்திலும் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் மின்கசிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப காரணங்களால் தீ விபத்து ஏற்பட்டிருக்குமா என்ற கோணத்திலும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட பின்னரே இந்த விபத்திற்கான உண்மையான காரணம் என்பது தெரிய வரும் என தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த சேத விவரம் மற்றும் பொருளாதார இழப்பு குறித்த மதிப்பீடுகளும் தீயணைப்பு பணிகள் நிறைவடைந்த பிறகு மேற்கொள்ளவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து இந்த போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த திடீர் தீ விபத்து சம்பவம் ஸ்ரீபெரும்புத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அபிராமி, தற்போதைய விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சம்பத்குமார்.